சொல்லுறாருன்னா தீரன்ற போன்றவர்கள் இப்படி சந்திச்சுட்டு இருக்காங்க. விரைவில் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் சொல்றாரு இல்லையா? அப்ப ஆழ்டு குருமூர்த்தி சொல்லித்தான் நல்ல முடிவு எடுக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? பாரதிய ஜனதா கட்சி எவன் வீட்டில் அடி எடுத்து வைக்கிறானோ அந்த இடம் நான் இதாக போயிரும்ன்றது உலக இயல்பாக இருக்குது. அதுக்கு அதிமுக உதாரணம், இப்போ நிறையா கட்சிகள் உதாரணம், நிறையா மாநிலங்கள்லேயும். இப்போ தாவேக்காவை விமர்சிச்சோன்னே பிஜேபியோட முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் முட்டு கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் என்ன நினைக்க தோணுது, இவர் பிஜேபியோட ஏதோ இயக்கப்படுறாரா? அவர்களின் ஒழுக்கத்தை தவறாக சித்தரிப்பதும் வேல்முருகனால் நடத்தப்பட்டது என்பது கொஞ்சம் கூட நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. இவன் எல்லாத்தையும் வீடியோ ஆக்குறவன் தானே சார். இவன் அண்ணாமலையோட குருநாதன் தானே சாட்டை திருமுருகன். அண்ணாமலை வீடியோ ஆடியோவில் ஃபேமஸ் ஆனாலும் ஈவன் சீமானோட அந்தரங்கங்களை பூரா எடுத்து வச்சு இன்னைக்கு வரைக்கும் 10 தடவை விளக்குனாலும் அங்கே போய் காலுக்கு கீழே உட்கார்றானே. எங்கள் தலைவர் எங்களுடைய அண்ணனை பேசுகிறப்ப உங்களுக்கும் உங்கள் தலைமைக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் நத்தம் சிவசங்கரன்லேருந்து இவனெல்லாம் நீங்கள் பேசினதை நீங்கள் சாட்டை நீங்கள்லாம் பேசின பேச்சு அந்த மாதிரி நல்ல எண்ணத்தோடு தான் அன்புமணி ஐயா ராமதாஸ் அவர்களை போய் திருமால் வளவன் அன்பு அண்ணன் போய் பார்த்தாங்க. எந்த ஒரு எண்ணமும் அதில் இல்லை. சார் வணக்கம். ஐயா வணக்கம். என்னன்னா பாமக நடக்கக்கூடிய அந்த குடும்ப சண்டையா அல்லது அரசியல் சண்டையாங்கிற ஒரு பெரிய குழப்பத்துக்கு நடுவில் யார் பாமகங்கிற ஒரு தவிப்பு இருக்குது. நேற்று ஆழ்ந்த குடும்பத்தோடு பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு. இதுக்கிடையே இன்னொரு விஷயமும் போயிட்டு இருக்கு. குறிப்பாக உங்களுடைய கட்சி தலைவருடைய மகன், அதாவது தம்பி திருமாவளவன் அண்ணனா திருமாவளவன் உங்களுடைய கட்சி தலைவரோட சகோதரர் திருமாவளவன் போய் பஞ்சாயத்து பண்ணியிருக்க மாதிரி கேள்விப்பட்டான். அதாவது தாவேக்கா பாமகவோட இணையங்கிற ஒரு ரூமர்லாம் வேறு வருது. எப்படி புரிஞ்சு பார்க்குறீங்க? முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விகளில் கழகம் ஊர் 2 வட்டா கூத்தாடிக்கு தொக்குன்றது பாஜகவோட கொள்கை. குருமூர்த்தி போனது ஊரை 2ஆக பிரித்து சுக்கு சுக்காக உடைக்கிறதுக்கான வேலையை மத்திய அரசு செய்துன்னு ஒட்டுமொத்த மாநிலங்களில் அந்த வேலையை தான் செய்யுது. இருக்க சின்ன கட்சிகளை அதிமுகவை சல்லியாக ஆக்கிட்டாங்க. இப்போ பாமகக்குள்ளே அந்த வேலையை செய்கிறாங்க. எங்களுடைய தலைவருடைய அண்ணன் போனது சகோதரர் போனது அண்ணன் வேல்முருகனுடைய சகோதரர் போனது கூட்ட சேர்த்து வைக்கிறதுக்கு தான். 15 ஆண்டுகளாக அவங்க போய் சந்திக்கலை. அப்பா வேணாம், எங்களை வளர்த்து விட்ட தலைமை நீங்கள் அப்படின்னு ஒரு நல்ல இணக்கத்தை உண்டு பண்ணதுக்கு நம்ம போயிட்டா அவர் அண்ணன் அன்புமணிக்கு ஏதாவது ஒரு வேதனை வந்துடும், உடனே வந்துடுவார், வந்து பேசிடுவார், இவங்க இடையில வரக்கூடாது, யார் வரக்கூடாதுன்னு நினைப்பாருன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் எங்களுடைய அண்ணனுடைய வேல்முருகனுடைய சகோதரர் போனது. அண்ணன் திருமால் வளவன் போனாங்க. போய் பேசிட்டும் கூட பேட்டியும் கொடுத்தாங்க. உங்களை மாதிரி ஊடகவியலாளருக்கு பேட்டி கொடுத்தாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். குடும்ப ஒற்றுமைக்காகவும் கட்சி மக்களுடைய நலனுக்காகவும் தான் நான் வந்துட்டு போகிறேன், ஐயாவை பார்க்க வந்தேன், மற்றபடி எங்களுக்குள்ளே எந்த ஒரு இதுவும் இல்லை. இதை இன்றைக்கி உங்களை போன்ற இல்லாத ஊடகங்களும் அது கட்சியை இணைக்க போகிறாங்க, அது பண்ண போகிறாங்க, இது பண்ண போகிறாங்க, அதுக்கு 100% வாய்ப்பு இல்லைன்னு நேற்றே எங்களுடைய கட்சி தலைவரும் எங்களுடைய அண்ணனும் அதுக்கு அறிக்கை கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி தினத்தந்தியிலேயோ பத்திரிகைகள் ஊடகங்கள் வாயிலாக வந்திருக்கு. ஒரு மனிதாபிமானத்தில் ஒரு குடும்ப சண்டையை ஒரு பெரிய மாபெரும் சமூகத்துடைய தலைவர்களாக இருந்து பொது உடைமை சிந்தனையோடு வளர்ந்து வந்த கட்சி பாமக. இன்றைய சூழலில் எப்படி இருக்குன்றது மக்கள் உங்கள் வெளிச்சத்துக்கு விட்டுறோம். அதில் நாங்கள் உள்ளே வர விரும்பலை. அன்னைக்கு எங்கள் தலைவர் இருக்கையெல்லாம் அதிகபட்சமான அம்பேத்கர் சிலையிலேருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னால் நின்றது பாமக. அதுக்கு உறுதுணையாக பழனி பாபாவிலேருந்து அண்ணன் ஜான் பாண்டியன்லேருந்து துவக்க காலங்கள் அண்ணன் பசுபதி பாண்டியன்லேருந்து அண்ணன் KM ஷெரீஃப்லேருந்து பல்வேறு ஆளுமைகள், இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகள் பாமகலேருந்து வளர்ந்து வந்தவங்க தான். அன்பு தோழர் முருகவேல்ராஜன் வரைக்கும், மதுரையைச் சேர்ந்த முருகவேல்ராஜன் வரைக்கும் சமூக நீதி கொள்கையில் ஐயா இருந்தார், சரியாக இருந்தார்ன்றது எங்கள் தலைமையும் ஒரு தலைமை. அதில் இத்தனை தலைவர்களில் எங்கள் தலைமையும் ஆளுமையாக இருந்த தலைமை. அன்னைக்கு இந்த மாதிரி புறங்கட்டப்படுறாங்கன்ற சூழலில் வெளியேற்றப்பட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் தனிப்பெரும் ஆளுமையாக வளர்ந்து வந்துட்டாங்க. வளர்ந்து வந்ததை அவருடைய கொள்கை பிடிச்சி தான் நாங்கள் எங்களை போன்ற நாம் தமிழரில் இருந்த அவருடைய நாம் தமிழருடைய கொள்கைகள் பிடிக்காமல், அவர்களுடைய செயல்பாடு பிடிக்காமல் பல்வேறு ஆளுமைகளும் அதில் போய் இணைஞ்சிருக்காங்க, தொடர்ச்சியாக இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவருடைய கொள்கை பிடிச்சி. அந்த மாதிரி நல்ல எண்ணத்தோடு தான் அன்புமணி ஐயா ராமதாஸ் அவர்களை போய்
திருமால் வளவன் அன்பு அண்ணன் போய் பார்த்தாங்க. மற்றபடி வேற எந்த ஒரு எண்ணமும் அதில் இல்லை. அதை நம்ம மக்கள் விளங்கிக்கிறணும். ஏன்னா உங்களை குருநாதரை ஏற்றுக்கிட்டவங்க என்ன நினைப்பாங்க, உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை மாபெரும் கட்சியாக வளர்ந்து நிற்கிது பாமக, அந்த கட்சிக்குள்ளே ஒரு இடர்பாடு தாய் தாப்பனுக்கும் அது இப்போ பொது வெளியில் வந்துடுது. பொது வெளியில் வரலைன்னா யாரும் போக போகிறதில்ல. அதை யார் பஞ்சாயத்து பண்ணுறாங்க? குருமூர்த்தி போனான்னா ஆமா போன வீடும் அமினா போன வீடும் ஒளிஞ்சு போயிருன்ற ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி எவன் வீட்டில் அடி எடுத்து வைக்கிறானோ அந்த இடம் நான் இதாக போயிரும்ன்றது உலக இயல்பாக இருக்குது. அதுக்கு அதிமுக உதாரணம், இப்போ நிறையா கட்சிகள் உதாரணம். நிறையா மாநிலங்கள்லேயும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மகாராஷ்டிரா மாநிலத்திலெல்லாம் சிவசேனா அது இது நிறையா கட்சிகள் சின்ன பின்னமாக போயிருச்சு. ஆந்திராவில் தெலுங்கானால கேள்விப்பட்டுருக்கீங்க. இன்றைக்கி கூட கேரளாவில் ஒரு மாணவர் அந்த பிஜேபி எதிர்த்து வேடன் ஒரு பையன் ரொம்ப வளர்ந்து வந்துருக்காரு. அருமையான செயல்பாடாக இருக்குது, சமூக சிந்தனையோட. அவரெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். அந்த மாதிரி ஒரு பொது உடைமை உள்ள ஐயா இன்னைக்கு இப்படி போகக்கூடாது, அந்த நல்ல எண்ணத்தோடு தான் எங்கள் அண்ணன் போய் பார்த்துட்டு வந்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. இல்லை, ஆல்ரெடி குருமூர்த்தி நான் பாஜகவுக்காக போகலை அப்படின்றாரு இல்லையா, அதை நீ நம்ப மாட்டீங்களா? இல்லை, இதை நீங்கள் எப்படி சொல்ல வரீங்கன்னா, இன்னைக்கு தொடர்ந்துட்டு இருக்குல்ல, இன்னைக்கு அதிரடி என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சொல்லறாருன்னா, தீரன்ற போன்றவர்கள் இப்படி சந்திச்சுட்டு வந்திருக்காங்க, விரைவில் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் சொல்றாரு இல்லையா. அப்போ ஆல்ரெடி குருமூர்த்தி சொல்லித்தான் நல்ல முடிவு எடுக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அது 100% அவங்க நுழைஞ்சாங்கனாலே சுக்கா ஆக்குவாங்களே ஒழிய ஒற்றுமைப்படுத்தவே மாட்டாங்க. இது உங்களுக்கு நான் அடிக்கடி அந்த பழமொழியை தான் நான் ஊர் 2 வட்டா கூத்தாடி கொண்டாட்டம்ன்ற மாதிரி இன்றைக்கி தமிழகத்தில் தமிழக மக்களுடைய ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, இங்கே இருக்க திராவிட கட்சிகளை அடிச்சொல்லிக்கணுன்ற பிஜேபி பல்வேறு கோணங்களில் சாதிய கட்சி, ஆணவம் பிடிச்ச சாதிய கட்சி, சாதியவாதிகளை பூரா ஒருங்கிணைக்கிறாங்க. சமீப காலங்களாக நடக்கிறது எல்லாம் பார்த்தா தமிழ் தேசியம்ன்ற பேரில் எல்லாரையுமே சாதியாக பார்க்குறாங்க. அதுவே பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த வேலையை செய்கிறது முழுக்க ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி ஆட்கள் தான் நான் சொல்லுவேன், உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா நம்மளும் பயணிச்சுட்டு வரோம், பல்வேறு சமூகங்களோட இணக்கமாக இருக்கும். சமூக ஒற்றுமை தான் தமிழ் தேசியத்தோட இதேன்னு நம்ம தமிழ்நாட்டில் விதைச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒற்றுமைக்கே பல கூறு விளைவிக்கக்கூடிய சூழல் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க போய் எப்படி அங்கே ஐயா ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் ஒன்று சேர்ப்பாங்க? அதுக்கான என்ன கூறு இருக்குங்க? அப்போ என்ன டைத்தில் இன்னைக்கு முடிவு அறிவிக்க போகிறோம்னு சொல்கிறாரு. முடிவு அறிவிக்கணும்னா மற்ற ஆளுமைகள்லாம் போயிருப்பாங்கல்ல, நம்ம திருமால் வளவன் அண்ணன் போல் மற்றவங்கள்லாம் உறவுகள், குடும்ப உறவுகள், மற்ற கட்சியோட ஆளுமைகள் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. இவருக்கு அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்களா பாமகலாம், அவங்கெல்லாம் சேர்ந்து பேசியிருப்பாங்க. ஒரு இணக்கத்துக்கு கொண்டு வருவாங்கன்றது நம்மளோட நோக்கமாக இருக்குது. இணங்கி ஒன்றா இருக்கணுன்றது நம்ம நோக்கம். யார் பேச்சுக்கு அடிபணியாமல் அவங்க கொள்கையோட கோட்பாடோடு இருக்கணும் அப்படின்றது நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவரோட எண்ணம், அண்ணன் வேல்முருகனுடைய எண்ணம் தான். அதுதான் நாங்கள் பிரதிபலிக்கிறோம். உங்கள் பஞ்சாயத்து இப்போ உங்கள் கட்சி தலைவர் பேசும் பஞ்சாயத்து ஆயிடுச்சு இன்னைக்கு, கூத்தாடின்னு சொன்ன வார்த்தை இல்லை அது நீ சாட்டிலாம் கடுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கல. அடுத்தவனுக்கு அவள் வெறுவாய்க்கு அவள் போட்ட மாதிரி அண்ணன் பேசுனது 1.25 மணி நேரம் பேச்சு, மொத்த பேச்சு. அந்த சேலத்தில் ஒரு இணைப்பு விழாவில் அண்ணன் பேசியிருக்காங்க. அண்ணன் பேசின முழு வீடியோ ஆடியோ பாருங்கள். ஆனால் இந்த நாம் தமிழரில் சாட்டை திருமணம் இருக்கான்ல, அவன் சாட்டை ஊடகம், நாம் தமிழர் கூட கிடையாது, அவங்க ஆர்எஸ்எஸோட முழு சங்கிகள் தான். அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு, விஜய்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தேவையில்லாத அவர் அண்ணனை பற்றி விமர்சிக்கணும். இவங்க சாட்டை பணம் வாங்கினா சீமானு தெரியாதா? நான் என்ன சொல்ல வரேன், சீமானுக்கு தெரியாமல் நிறையா பணம் வாங்குறாங்க. அவன் என்ன சொல்கிறேன், அவன் விஜய்கிட்ட நேரம் ஏங்க ஒன்றும் இல்லை, நம்ம திருச்சி சூர்யா சொன்னார்ல, அங்கே திருச்சியில் மாநாடு போட்டாங்கல்ல, அதுக்கு யார்கிட்ட பேசினார்? அன்றைக்கி அண்ணாமலை இருந்தார்ல, அண்ணாமலைகிட்ட பேசி எவ்வளோ வாங்கினேன், எவ்வளோ அனுமதி வாங்கினேன், இந்த மாதிரி இப்போ நம்ம விஜய்கிட்ட எவ்வளோ வாங்கினேன்னு தெரில. விஜய் ரசிகர்கள்கிட்ட, விஜயை உற்று கவனிக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இருப்பாங்கல்ல, சீமானத்தையும் விஜயோட தொடர்பு இருக்காரா? சாட்டை 100% எல்லாரோடையும் தொடர்பில் இருக்கான் சாட்டை. சாட்டைக்கு அவனுடைய ஆடியோலாம் தெரியாதா? அவங்க கட்சிக்காரங்களே மஞ்சப்பொடி பூசிட்டு அவர் அந்த ஆபாசமான பேசினதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு ஒழுக்கமானவங்க அந்த இதை எடுத்து பேசிட்டா பரவாயில்ல. எங்கள் தலைவர், எங்களுடைய அண்ணனை பேசுகிறதுக்கு உங்களுக்கும் உங்கள் தலைமைக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் நத்தம் சிவசங்கரன்லேருந்து இவனெல்லாம் நீங்கள் பேசினதை, நீங்கள் சாட்டை நீ எல்லாம் பேசின பேச்சு இன்றைக்கும் பொது வழியில் கிடக்குது. நீ எல்லாம் பொதுவாக பொது மேடையில் நீ எல்லாம் பேசலாமா? ஒரு ஆளுமையை பற்றி, தமிழரசன்ட்ட படம் கட்டுறவங்கள பற்றி நீங்கள் தலைவர் பிரபாகரன் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறவங்கடா. தலைவருக்கு எவ்வளோ உதவி பண்ணவர்னு எங்கள் தலைமைக்கு தெரியும்.
அதெல்லாம் புரிஞ்சவங்க, உண்மையான தமிழ் தேசியத்தை விரும்பினவங்க தான் இப்போ அண்ணன் வேல்முருகன் பின்னாடி போயிட்டு இருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம உண்மையான தமிழர் நாமக்கல் கட்சியிலேருந்து பூராமே நாமக்கல் கட்சியிலேருந்து முழுக்க சாரையாக வந்து தாவைக்காவல இணையறதுனால சீமானுக்கும் சாட்டைக்கு பிடிக்கலையா? என்ன சொல்லுவாங்க? 100% அதானங்க உண்மை. இன்னொன்று, கருத்தியலாக இருக்க பிள்ளைய பூரா வந்துக்கிட்டு இருக்காங்க. காசு வாங்கிட்டு கல்லா கட்டுறவன் வந்து வரமாட்டான். எப்பயுமே உங்களுக்கு ஒன்று தெரியும், ஜால்ரா கோஷ்டி ஒன்று இருக்கும், கொள்கைவாதி கோஷ்டி இருக்கும். எல்லா கட்சியிலையுமே உண்டு. கொள்கைவாதிகள் வந்து கொள்கையோடு இருக்கணும், நம்ம கொள்கையிலேருந்து தடம் மாறினா எங்கே கொள்கை இருக்கோ அங்கே போகணும்னு நினைப்பாங்க. இது இயற்கை. ஆனால் காசு மட்டும் நோக்கம், பந்தா நோக்கம், சுரண்டி பிழைக்கிற ஒரு குரூப் இருக்கும் எல்லா கட்சிகள்லையுமே. அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, எங்கள் கட்சிகள்லேயே ஒரு சிலர் இருக்கலாம். அண்ணனுடைய கொள்கையை புரியாமல் ஒரு சிலர் இருக்கலாம். அவங்க கூட சொல்லலாம் உங்கள் கட்சியில் யோக்கியம்மான்னு 1-2 பேர் இருக்கலாம். ஆனால் அதையும் எங்கள் அண்ணன் களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொள்கையோடு இருக்கவங்க மட்டும்தான். அன்னைக்கு கூட முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் அண்ணன் மேடையில் பதிவு பண்ணாங்க, நாம் தமிழர்லேருந்து நாங்கள் யாரையும் கூப்பிடல, வந்தவங்க எங்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தன் வந்தால் காசு பண்ண வேணும்னு தான் கேட்பான். இந்த கட்சிக்கு, தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வந்த நாம் தமிழர் முன்னாள் போராளிகள் பூராமே, களப்போராளிகள் எல்லாருமே ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, தலைவருடைய புலிச்சின்னம் இருக்கணும், வேறு எதையுமே கேட்கல. அது வெற்றிக்குமரன் ஆகட்டும், ஜெகதீஷ் பாண்டியன் ஆகட்டும், புகழேந்தி மாறன் ஆகட்டும், வெண்மணி அவங்க டாக்டரு மருத்துவர் அம்மா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. இன்னும் நிறைய ஆளுமைகள் கண்ணதாசன்லேருந்து எல்லாருமே, அன்பு தம்பி கண்ணதாசன்லேருந்து ஏற்கனவே முருகானந்தம் அங்கே தான் இருக்கார். அவர் நாம் தமிழர் முன்னாள் நாம் தமிழர் போராளி தானே, அவர் களப்போராளிகள் கொள்கைவாதிகள் எல்லாரும் வர்றது. யாராக இருந்தாலும் கூடாரம் காலியாகையில் வருத்தம் சார் செய்யும். கூட்டம் இருந்தால் தானே கல்லா கட்ட முடியும். போராட்டத்திற்கு உணர்வாளர்கள் இருந்தால் தானே போராட்டம் பண்ண முடியும். காசு கொடுத்து எத்தனை பேர்த்த போராட்டம் பண்ண முடியும்? காசு கொடுத்து போராட்டம் நடத்துறது கலைஞ்சு ஓடிடுவான்ல, ஒரு காவல்துறையை கண்டவனே ஓடிடுவான்ல. அப்படி போராட்டம் யாராலையும் கொள்கை ஆட்களால் பண்ண முடியாது. கொள்கைவாதிகள் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். இந்த மாதிரி சூழல்களில் அந்த வைத்தறிச்சல் என்னென்னமோ சொல்லுவோம்ல தமிழில், அந்த மாதிரி அந்த எண்ணத்தோட அந்த சீமான ஊக்குகிறாரா 100% மறைமுகமாக சீமான்ட்டையும் சரக்க போட்டு பேசியிருப்பாங்க. என்ன சொல்றீங்க? இது ஒரு வாய்ப்பு, வெறுவாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி நான் பின்னிரவான்னு கேட்பேன். இவன் எல்லாத்தையும் வீடியோ ஆக்குறவன் தானே சார். இவன் அண்ணாமலையோட குருநாதன் தானே சாட்டை திருமுருகன். அண்ணாமலை வீடியோ ஆடியோவில் ஃபேமஸ் ஆனாலும் இவன் சீமானோட அந்தரங்கங்களை பூரா எடுத்து வச்சு இன்னைக்கு வரைக்கும் 10 தடவை விளக்குனாலும் அங்கே போய் காலுக்கு கீழே உட்கார்றானே. அவனுக்கு என்ன இருக்குது? கொள்கையோடு இருக்கவன் அங்கே இருந்திருப்பானா? தலைவரை நேசிக்கிறவங்களா அவங்கெல்லாம்? இவர் அண்ணனுடைய செயல்பாடுகள் ஆரம்ப காலங்களில் 22 வயசு இல்லை, 13 வயசு கல்லூரிக்கு பள்ளி காலங்கள்லேருந்தே தோழர்களோட இருந்திருக்கார். தலைவர் தமிழரசனுடைய மாணவனா அன்னைக்கு செயல்பட்டு இருக்காரு. அவங்களோட செயல்பட்ட எல்லாருமே முந்திரி காட்டில் இருந்து. இவருக்கு இன்னும் வழக்கு வம்புகள் இருக்குங்க. இவங்க மாதிரி போர்ஜரியா போக்குவரத்தா போராட்டம் பண்ணுறவர்ல, அவங்க வீட்டு ஆளுகள் குடும்ப தமிழ் தேசிய செயல்பாட்டுக்காகவே தன்னுடைய அர்ப்பணித்து அவ்வளோ வழக்கு எடுத்தவங்க இன்னும் வழக்குகள் நிலுவையிலையும் இருக்கு. முழுக்க இந்த மண்ணுக்காக மக்களுக்காக முழுமையாக போராடின குடும்பம்னா ஒட்டு மொத்தத்தையும் தன்னை சார்ந்தவங்களையும் அவங்களோட செயல்பாடு இன்னைக்கும் செயல்பட்டு இருக்கவங்கள உரிமையோட செயல்பட்டு இருக்கவங்களையும் கூட வச்சிருக்காரு, தக்க வச்சு இது பண்ணிக்கிட்டார். இவருக்கு வீடியோ வெளிச்சம் இல்லை, எப்படி சொல்கிறது, ஊடக வெளிச்சம் இல்லை. அதனால இவர்களோட செயல்பாடு தெரியலை. எத்தனை பேரை காப்பாற்றிருக்காரு. சமீப காலத்தில் கூட நம்ம 2 தோழர்கள் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டாங்க. முதலமைச்சர் இதில்கிட்ட போய் முறையிட்டு அதை பொது மேடையில் சொல்லியிருக்காரு. வேணும்னா இவர் செஞ்ச செயல்பாடுகளில் இப்போ வர்ற காணொலிகள்லாம் எங்களுடைய ஐடி லிங்கு நிறையா குறிப்பாக சட்டசபையில் வந்து வேல்முருகன் அவர்கள் பல விஷயங்களை குற்றம் கண்டோ அல்லது அது பயங்கர போல்டாக பேசிக்க தான் பார்க்குறோம். ஆனால் ஒரு நடிகர்களை கூத்தாடின்னு சொல்கிறது அதை ஏற்றுக்க முடியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் சொன்ன கருத்தை நீங்கள் உள்வாங்கலை. இந்த மண்ணுக்காக மக்களுக்காகவும் சட்டமன்றத்தில் ஒத்த எம்எல்ஏ என்ன செஞ்சிருவா, ஒத்தச்சீட்டு எம்எல்ஏ என்ன செஞ்சிருக்கான விளக்கம் ஐயா கலைஞர் காலத்திலேருந்து அம்மா ஜெயலலிதா காலத்திலேருந்து இவர் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்வுரிமைக்காகவும் தமிழருடைய வாழ்வுரிமைக்காகவும் தொடர்ச்சியாக குரல் எழுப்புறோம். இன்றைக்கி எங்களுடைய ஐடி விங்க ஒவ்வொன்றா வெளியிட்டு இருக்காங்க, பொது ஊடகங்கள்லையும் இருக்குது, போய் பார்க்க சொல்லுங்க. அப்போ சாட்டை அப்படி பேசாத இல்லை, சாட்டை முழுக்க காசுக்காக மாமாக்காரன் சார். சீமான் தெரியாதது? சீமான் அதை விட பெரிய ஆளு. என்ன சொல்கிறீங்க? அவங்களோட நோக்கமே பணம் தான். அவங்க வந்து கொள்கைக்காக வந்தாங்க சார். இன்னைக்கு நீங்கள் சீமான்காரையோ சாட்டைக்காரையோ திடீர்னு சோதனை எடுங்க, போதைப் பொருட்கள் இல்லாட்டி இருந்தால் என்ன
என்ன சொல்றீங்க? நீங்கள் திடீர்னு வாகனம் போயில என்னமோ அவங்க ஒரு துண்டு பிடிக்கிறாக்கி கஞ்சா கிராக்கின் மாதிரில ஒரு சித்திரிக்கிறீங்க. சரியான்ற ஒரு அரசியல் சரியா? உங்கள் நோக்கம் இல்லை. நீங்கள் இதை விட இன்னும் வன்மையாக கூட சொல்லுங்கள். பணத்துக்கு அடிமையான ஆட்கள், பதவிக்கு அடிமையான ஆட்கள், எங்களை சொல்றதுல தப்பு. எங்களுடைய ஒத்த வேல்முருகன் பேசணும், நீ இப்படி திருப்புற சரியா? மன்னிக்கணும். வேல்முருகனுக்கு முன்னாடியே நாங்கள் பேசியிருக்கோம். எங்கள் அண்ணனை விரும்பி போய் சேர்ந்துருக்கோம். வேல்முருகன் அண்ணனை பேசுறதுக்காக பேசலை. எங்கள் கட்சி கொள்கையில் அவருடைய ஈர்ப்புல தான் நாங்கள் என்ன கொள்கை கொண்டிருக்கோமோ, தலைவர் தமிழரசனையும் தலைவர் பிரபாகரனையும் வழி நடத்தி தமிழ் தேசிய கொள்கையை பின்பற்றணும்னு தான் நான் ஒரு ஃபார்வர்ட் பிளாக் அகில இந்திய கட்சியிலேருந்து விலகி தமிழ் தேசிய பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருந்தவன். இது முழுக்க அண்ணன்கிட்டே சரியாக இருக்குது, வேல்முருகன்கிட்ட சரியாக இருக்குது, இவர் நம்மளை கரை சேர்க்கக்கூடிய மாலுமி, அப்படி நமக்கான தலைமையை தேர்ந்தெடுத்து தான் போய் சேர்ந்துருக்கோம். தனியாக கடந்து சில்லற உதிரிகள் தமிழ் தேசியமாக கிடக்கிறத காட்டிலும் ஒரு தலைமையின் கீழ் அன்னைக்கு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கை மாதிரி, புரியுதுங்களா? அன்னைக்கு எல்லா தலைமையும் போய் சேர்ந்த. இது என்ன சார் சொல்ல வரீங்க? இறுதியாக என்ன சொல்கிறேன்னா, பாமக என்னைக்கும் உடையாம ஒன்றோட இருக்கு. பாமக தாவேக்கா தாவாக்கா பஞ்சாயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப பேசும் பொருளா மாறிடுச்சு. என்ன சொல்ல? இல்ல எங்களுக்கு எந்த பஞ்சாயத்து இல்லை. நீங்க ஊடகவியலாளர்கள் விஜய் இல்லை சார். விஜய் எங்களுக்கு எதிரி இல்லை சார். அவன் ஒரு பச்சை தமிழன் சார். அவனுடைய கூத்தாடி புலப்புன்றதுன்றது அவங்க கொள்கைக்கு சினிமாக்காரங்கள்ல ஒழுக்கமா இருக்கணும்ன்றதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நாங்க சினிமாக்கான எதிரிகள் இல்லை சார். ஆனாலும் வார்த்தை ஏத்துக்க முடியாது சார். நீங்க என்ன முழுசா அந்த தலைவர் நடிச்ச படத்தை தூக்கி போட்டாங்க. நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். எங்கள் தலைவர் என்ன பெரிய 100 படம் 200 படம் நடித்தார். ஸ்டாலின் அவர்கள் தான் படம் நடிச்சிருக்காரு, உதயாநிதி தான் நடிச்சிருக்காரு. அதுக்காக நீங்கள் எல்லாரும் இது பண்ணுவீங்களா? கடுமையாக பேசுகிறாங்க சார். அவங்க அயோக்கிய பயிலுங்க சார். அதை எடுத்து வச்சு அவங்க விஜய்கிட்ட காசு வாங்குறதுக்கும், தம்பி அண்ணன் இதே சீமா தம்பி ஒன்று அங்கிட்டு நில்லு இல்லை இங்கிட்டு நில்லு, நடுவில் நின்றா லாரி அடிச்சிருன்னு சொன்னானே ஒரு தலைவனை. அப்போல்லாம் நம்ம தம்பிகளுக்கு இது கோபம் வரலையா? தாவேக்கா தம்பிகளுக்கு அயோக்கியத்தனமாக கொலகாரன் மாதிரி இது பண்ணேன், கொலை பண்ணிடுவேன்ற மாதிரி எச்சரிக்கை விட்டு வெவ்வேறு மாதிரிலாம் பேசினான். நான் தாவேக்கா தலைவரை நாங்கள் மதிக்கிறோம். நாங்கள் அதில் எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. தாவேக்கா தலைவர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு நம்ம குடும்பத்தாளுன்னு சொல்கிறோம்ல, நம்மன்னா அவரையும் சேர்த்து தான் ஒரு 2 கிராம் தங்கத்துக்கு எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? தங்கத்துக்காக போயிட்டு சுயமரியாதை இழக்காதீங்கன்னு தான் சொன்னார். வேறு ஒன்றும் இல்லை. சுயமரியாதைன்றது காலில் விழுகிறது. தந்தை பெரியார் சொன்ன மாதிரி காலில் விழுகிறதும் சரி, ஒரு தெண்டை போய் ஆசகம் கட்டி நிற்கிறதும் சுயமரியாதை இழக்கிறதுக்கு தன்மை தான். தோழர், உங்களுக்கு தெரியணும்னு எங்களுடைய கொள்கை தலைவர்கள் எங்கள் அண்ணன் அறிவித்தவர் யார் தெரியுங்களா? வள்ளுவ பெருந்தகை, தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ், அம்பேத்கர். இந்த கொள்கையை கொண்டவங்க. நாங்கள் எப்படி ஒருத்தர் அவதூறு பேசுவோம்? சுயமரியாதையோட இருங்க தமிழர்களேன்னு தான் சொன்னாரே ஒழிய, அதை ஊடக தம்பிகள் இன்றைக்கும் தாவே வெற்றி கழகத்துடைய தம்பிகளுக்கு அதை நம்ம தம்பி மணியெல்லாம் ரொம்ப கருத்தியலான ஆள். யார்? நம்ம லயோலா மணியெல்லாம் ரொம்ப கருத்தியலான ஆள். அவரே புரிதல் இல்லாமல் அண்ணனை இப்படி கேட்குறாரு. கொள்கை போராட்ட கொள்கைவாதி. இன்னொன்று, எனக்கு ஒரு சின்ன அச்சம், தாவேக்காவை யார் இயக்குறதுன்னு கூட இன்றைக்கி பல மாதிரி விமர்சனம் வருது. பிஜேபி தான் இயக்குது, காலப்போக்கில் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு தகவல்லாம் எங்களுக்கெல்லாம் வருது. நாங்கள் என்ன சொல்கிறோம்? முழுக்க அவர் தமிழ் தேசியத்தோட செயல்பாடாக படுறாரு, திராவிட சிந்தனையில் இயங்கிறாரு அப்படின்னு தான் நாங்கள் அவரை கையில் எடுத்து பேசிக்கிருக்கோம். ஆனால் இவர் நாம் தமிழருக்கு இப்போ தாவேக்காவை விமர்சிச்சோன்னே பிஜேபியோட முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் முட்டு கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் என்ன நினைக்க தோணுது? இவர் பிஜேபியோட ஏதோ இயக்கப்படுறாரா? இவருக்கு வெறும் அச்சுறுத்தல் இருக்கா? வேற எதுவும் அச்சுறுத்தல் இருக்கா? அந்த கொள்கையில் அவர் போய் சிக்கிடக்கூடாதுன்னு நல விரும்பியோடு தான். சுயமரியாதையோடு இருங்க. சினிமாக்காரன் எது கொடுத்தாலும் போய் பொதுவாகவே யார் எது கொடுத்தாலும் வாங்காதீங்கன்னு சொல்கிற கொள்கையில் உள்ளவங்க நாங்கள். வாழ்வுரிமை கட்சியோட நோக்கமே யார்கிட்டையும் யாசகம் வாங்கக்கூடாது. எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லுவார், 2ஆம் நம்பர் தொழில் பண்ணுறவன்ட்ட நம்ம கட்சிக்காரங்க என்றைக்கு நிதி வாங்கிறாதீங்க, இந்த மாதிரி சுயமரியாதை இழந்து யார்ட்டையும் பொருளாதாரத்துக்கு நின்றாதீங்க அப்படின்ற கொள்கை கொண்ட ஒரு தலைவன் எப்படி அடுத்தால போய் கீழ்த்தரமாக விமர்சிப்பார்? நீங்கள் அந்த முழு வீடியோ கேளுங்க. இவங்க மாதிரி அயோக்கிய பயில்களில் இங்கே கல்குவாரிக்கு எதிராக பேசிட்டு கல்குவாரிக்காரன்ட்ட போய் காசு வாங்குறதும், வேறு தொழில் பண்ணுறவன்ட்டையும் காசு வாங்குறதும், அந்த மாதிரி கொள்கை படைச்ச எங்கள் தலைமையும் இல்லை, நாங்களும் இல்லை. இதுவரைக்கும் நாங்கள் யார்கிட்டயாவது கை நீட்டியிருக்கோம்னு சொல்லுங்கள். இல்லை எங்கள் தலைமை தான் வாங்கியிருக்குன்னு ஆதாரப்பூர்வம் சொல்லுங்க. சுயமரியாதையோடு வாழணுன்றது தமிழனுக்கான உரிமை. தமிழர் இப்படி தான் இருக்கணும், தமிழர்கள்னா
அப்படின்றதான் பேசினாரே தவிர வேறு எதுவும் தவறாக பேசலை. அப்படி தவறாக பேசக்கூடிய ஆட்களும் இல்லை. ஏன்னா அவர் வளர்ந்த விதம் அப்படி. ஓகே. ஐயாவுடைய தமிழரசன் பாதையிலையும் தந்தை பெரியார் பாதையிலையும் தலைவர் பிரபாகரனுடைய பாதையும் நேசித்து அண்ணல் அம்பேத்கருடைய சட்டங்களை படித்து முறையாக மரியாதையாக நடக்கக்கூடிய மனிதனாக தான் செயல்படுறாரு. இன்றைக்கும் சுய ஒழுக்கத்தில் ஒழுக்கமோடு வாழ்ந்துக்கிருக்காரு. இவங்க ஏதோ ஒவ்வொன்றும் வீடியோ எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுற யாராக இருந்தாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியை விமர்சனம் பண்ணணுன்ற நோக்கத்தோட தாடி பாலாஜி அவன்லாம் ஒரு ஆளா தலைவன், அந்த தலைவன் போராட்டம் அறிவிச்சிட்டு வாபஸ் வேண்டாம், தலைவன் வரட்டும்னு எங்கள் கட்சி ஆஃபீஸில் அவ்வளோ பேர் இது பண்ணியிருந்தோம். நான் என்ன சொல்கிறேன், தேவையில்லாத விமர்சனங்களை அவன் சாட்டை திருமுருகனாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், தாடி பாலாஜியாக இருக்கட்டும், தாவேகா வெற்றி கழகத்தை தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள், புரிதல் இல்லாத தோழர்கள் ஏதாவது பேசிக்கிருந்தா தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்வினை ஆற்றும். உறுதியாக அதில் எந்த மாற்றமும் இல்லை. கருத்தியலால் வெல்லுவோம். நன்றி சார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் உங்களை எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கிறோம். நன்றி. ஓகே.